السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا سنلقي عليك قولا ثقيلا. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم الماهر بالقرآن مع السفرة الكرام البررة. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களின் சார்பாக இங்கே மிகச் சிறப்பானதொரு நிகழ்வை, திருக்குர்ஆனுக்கே ஒரு மகத்தான நிகழ்வு இது. காலையிலிருந்து தமிழகத்தினுடைய எங்களுடைய அன்பு கண்மணிகளான ஹாஃபிதுல் குர்ஆன்களும் காரிகளும் இங்கே நிரம்ப குழுமி சிறப்பாக அவர்களின் பரக்கத்து நிறைந்த தொனிகளால் திருக்குர்ஆனை இங்கே அழகுபட ஓதி தங்களது பாக்கியங்களை சமூகத்திற்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். இதில் நடுவர்களாக எங்களுடைய மரியாதைக்கும் அன்புக்கும் நிறைந்த காரி சித்திக் அலி ஹதரத் பாக்கவி தாமத் பரக்காத்துகும், மாஷூக்குர் ரஹ்மான் ஹதரத் தாவூதி பெருந்தகை, சங்கை மிக்க ஷமீமுல் இஸ்லாம் ஹதரத், இங்கே எல்லோருக்கும் நான்
அவர்களுடைய துஆவை ஆதரவு வைத்து இந்த நிகழ்வின் தலைவர் உட்பட என்னுடைய அன்பு பிள்ளை ஷேக் ஆலிம் உஸ்மானி அவர்களுக்கும் இந்த சபையின் பரக்கத்து நிறைய உலமாக்கள் இங்கே அமைந்திருக்கிறார்கள். எங்களுடைய முன்னோடியும் வழிகாட்டியும் ஆயிரம் ஆலிம்களின் மிகச்சிறந்த இமாமத்து பணி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல முன்மாதிரி மாடலாக அமைந்தவர்கள் எங்கள் புளியங்குடி யூசுப் ஹதரத் அவர்கள். அல்லாஹ் அவர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்க செய்வானாக. ஹதரத் அவர்களும் இந்த சபையில் இருப்பது ரொம்பவும் பாக்கியம், அற்புதமான காரியாக. நீண்ட நெடும் காலம் தமிழகத்தையே வலம் வந்தவர்கள். அவர்களின் கராத்துக்கு முன்னால் பன்னூற்றுக்கணக்கான ஜமாத்துகள் அடிமைப்பட்டிருந்த காலம் உண்டு. உயர்ந்த சொற்கள், சிறந்த ஞானம், எதிலும் சரியாக நடக்கும் தன்மை. ஆலிம்களுக்குண்டு என்ன கண்ணியமோ அந்த கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் அழுத்தம். அல்லாஹ் அந்த அழகிய முன்மாதிரியை காலம் தொட்டு தொடரச் செய்வானாக. எங்களுடைய இஸ்லாமிய நண்பர்கள் குழுவை நான் பாராட்டுகிறேன். எத்தனையோ நிகழ்வுகளுக்கு இடையே திருக்குர்ஆனுக்கான ஒரு போட்டி, அதுவும் ஒரு முன்மாதிரி அழகிய போட்டி. மிகச்சிறப்பாக தமிழகம் தழுவிய ஹாஃபில்களும் காரிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆசிரிய பெருமக்களும் உடன் வந்திருப்பது இன்னும் இந்த சபைக்கு பரக்கத்தை சேர்க்கிறது. இது இந்த பகுதிக்கே ஏற்பட்ட பாக்கியமாக நான் கருதுகிறேன். சங்கை மிக்கவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் திருக்குர்ஆனோடும் அழகிய அந்த வார்த்தைகளை உச்சரிப்பதோடும் ஒளிவதோடும் ஓதுவதோடும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனின் தொடர்பு என்பது வார்த்தைகளின் தொடர்பு அல்ல, அது அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பாகவே காட்டுவார்கள். குர்ஆனோடு இருக்கும் தொடர்பு என்பது ரப்போடு இருக்கும் தொடர்பு. அது திருக்குர்ஆன் உலகத்தில் ஆற்றிய சேவை சாதாரணமானதல்ல. உங்கள் எல்லோருடைய இதயத்திலும் நான் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் சில செய்திகளை பதிவு செய்ய வேண்டும். வாழ்க்கை ஒரு முறைதான் கொடுக்கிறான் அல்லாஹ். வாழ்வதற்கான இந்த அவகாசம் என்பது பல பேர் இதை பாக்கியமாக்கி கொண்டார்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர்களை அடையாளம் காட்டுகிறார்கள். இவர்களிடத்தில் என்னுடைய தீனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அடையாளம் காட்டிய சஹாபிகள் உண்டு. ஆண் மக்களும் உண்டு, பெண் மக்களும் உண்டு. இன்னும் சில பேர்களை அடையாளம் காட்டுவார்கள், இவர்களிடத்தில் திருக்குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள். இமாம் புகாரி எழுதுவார், இமாம் முஸ்லிம் எழுதுவார், திருக்குர்ஆனை இவர்களிடத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹுதுல் குர்ஆன் அன் அர்பஆ, குர்ஆனை 4 சஹாபிகளிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சஹாபாக்களுடைய பெரிய சிஃபத் என்ன தெரியுமா? ஒருவரை வைத்து இன்னொருவரை புகழ்கிற போது அத்தனை பேர்களுக்கும் ஆசை இருக்கும், அந்த புகழுக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று. காரணம் ஒன்றுதான், காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நாவால் வார்த்தைகளால் நாம் புகழப்படுவது பாக்கியம் என்ற காரணம் மட்டும்தான். பெருமைக்கு அப்பாற்பட்டவர்கள், பதவிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஆசைகளின் வேட்கை அவர்களுக்கு எப்போதும் இருந்தது இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை 4 பேரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது எல்லோருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. சித்தீக் நாயகம் உட்பட யாரை அடையாளம் காட்டப் போகிறார்கள்? அகிலத்தின் உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு விஷயங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டம் இப்படி சொல்வார்கள், நான் இந்த பொறுப்பை அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிற ஒரு மனிதரிடத்தில் கொடுக்க போகிறேன் என்கிறார்கள். இன்னொரு பக்கம் இப்படியும் சொல்வார்கள், யுஹிப்புல்லாஹு வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார் என்கிறார்கள். அந்த செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்யும் போது சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? அன்று அறிவிப்பை கொடுத்த அன்னலார், நான் பொறுப்பை ஒருவரிடத்தில் கொடுப்பேன், அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், ரசூலை நேசிக்கிறார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் என்று சொன்னபோது
அந்த பொறுப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை அத்தனை சஹாபிகளுக்கும் இருந்தது. அது அந்த பொறுப்பை சுமப்பதற்கான ஆசை அல்ல. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முகவரியை சொல்கிறார்களோ அந்த முகவரி உடையவராக நாம் இருக்க வேண்டும். நிறைய நேரங்கள்ல இந்த நேசம், பாசம், அன்பு இதெல்லாம் ஒரு பக்கம் மட்டும் இருக்கும். நிறைய குடும்பங்களில் நீங்கள் பார்க்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அலாதியான அன்பு வைத்திருப்பார்கள். ஆனா பிள்ளைங்க பெற்றோர்கள் மீது அன்பு வச்சுக்கிற மாட்டாங்க. கணவன் மனைவியின் மீது எல்லையில்லா அன்பு வைத்திருப்பார். அந்த மனைவிக்கு பல நேரங்கள்ல அன்பு இருக்காது. மாத்தியும் யோசிக்க சொல்லுகிறேன். மனைவி அன்புள்ளவராக இருப்பார், அதை கண்டுகொள்ளாத கணவனாகவும் இருப்பார் அவர். இப்படி அன்பு ஒரு பக்கம் மாத்திரம் இருக்கும் நிலைகள் அது அழகான அன்பும் அல்ல. அன்பு ரெண்டு பக்கமும் இருக்கணும். நாமும் நேசிக்கணும், அவர்களும் நேசிக்கணும். என் மனைவியை நான் நேசிக்கணும், என் மனைவி என்னை நேசிக்கணும். என் பிள்ளைகளை நான் நேசிக்க வேண்டும், என் பிள்ளைகள் என்னை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மனைவியர்கள் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்கிறார்கள். அந்த மனைவியர்கள் அன்னலாரோடு எங்களுக்கு சொல்ல முடியாத நேசம் உண்டு என்பார்கள். அதுதான் நிஜம். இங்கே காத்தமுன் நபியின் யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு வ யுஹிப்புல்லாஹ வ ரசூலா. அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், ரசூலை நேசிக்கிறார். அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அந்த முகவரிதான் எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு, அந்த பொறுப்பு நமக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆசையை தூண்டி எதிர்பார்ப்பை கூட்டி விட்டுற பழக்கம் இருக்குது. அது மாலை நேரம் அந்த மஜ்லிஸ் நடக்குது. திடீர்னு அறிவிப்பு செய்கிறாங்க, யார் என்பதை நாளை காலை தீர்மானிக்கப்படும். அந்த ஹதீஸை இமாம் புகாரி அறிவிக்கிறார். அன்னைக்கு ராத்திரி ஒரு சஹாபியும் தூங்கல்லங்கிறார். ஒரு சஹாபியும் தூங்கல்ல. ஐயுஹும் யுஅதா, எல்லோருக்கும் என்ன கனவு, யாருக்கு அது கொடுக்கப்படும்? அவரவர்கள் தங்கள் வாழ்க்கையை நோக்கி கொஞ்சம் பின்னோக்கி நடை போடுகிறார்கள். எனக்கு என்ன இல்லை, நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேனா? என் வாழ்க்கையை எல்லா இடத்திலும் கொண்டு நிறுத்துகிறார்கள். நான் ரப்பை நேசிக்கும் இடத்தில் வாழ்ந்திருக்கிறேனா? கரெக்ட், வாழ்ந்திருக்கிறேன். அல்லாஹ் என்னை நேசிக்கும் மனிதனாக இருக்கிறேனா என்று எல்லாரும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கடந்த காலத்தை நோக்கி பயணமாகி எல்லாத்தையுமே டிக் பண்ணிட்டே வர்றாங்களாம் சஹாபாக்கள். இமாம் புகாரி எழுதுவார், அவர்கள் இரவு தூங்கவில்லை. ஒவ்வொருவர்களும் கற்பனை ஓட்டத்தில் யாருக்கு கொடுக்கப்படும், அதற்கு நான் தகுதியா என்று யோசித்தார்கள். அது ஒரு முக்கியமான செய்தி. அதை தாண்டி ஒரு செய்தி, காலையில வரும்போது எல்லாரும் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? எல்லாருமே இப்படி ஒரு எண்ணத்துல வர்றாங்க, எனக்கு தான் கொடுப்பாங்கன்னு. இதுல நமக்கு ஒரு பாடம், அத்தனை சஹாபிகளும் என்னும் அளவிற்கு இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். நான் ரப்பை நேசிக்கிறேன், ரசூலை நேசிக்கிறேன், அல்லாஹ்வும் ரசூலும் என்னை நேசிக்கிறார்கள் என்று அத்தனை பேரும் நம்பிக்கையோடு வந்தார்கள் என்றால் எத்தனை பரக்கத்தான வாழ்க்கை அந்த பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். யாருக்கு கொடுக்கறாங்கிறது பின்னால. எல்லாரும் இப்படி முடிவெடுக்கிற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகுபடுத்தி இருக்கிறார்கள். நான் ரப்பின் நேசத்திற்கு தகுதியானவன் என்று தங்களை தீர்மானிக்கும் இடத்தில் ஒவ்வொரு சஹாபிகளும் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள் என்றார் இமாம் புகாரி. அல்லாமா ஐனியும் விளக்க உரையில் எழுதுவார், எல்லா சஹாபிகளும் அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்களாகவே வாழ்ந்தார்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா? யாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ அதற்கு பின்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனமும் வைத்திருந்தார்கள். பொறாமை வரவில்லை சஹாபிகளின் வாழ்க்கையிலே. நான் தகுதி என்று வருகிறார்கள், அது வேறு ஒருவருக்கு தரப்படுகிற போது அல்லாஹ்வும் ரசூலும் எடுக்கும் முடிவு அழகானது என்று ஏற்றுக்கொள்வார்கள். மாத்திரமல்ல, அவர் மீது பொறாமை வருவதில்லை. நம்ம தகுதி நினைச்சு நம்ம வருவோம். இன்னொருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மனசுல ஒரு சின்ன சலனம் ஏற்படும் இல்லையா? அந்த சலனம் உடையவர்கள் அல்ல சஹாபிகள். சர்க்காரை ஆலம் அது யாரென்று மறுநாள் தீர்ப்பு வழங்கின விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியம். வரலாறு எல்லாம் நீண்டது. நான் சொல்றது அந்த நுணுக்கத்தை பாருங்க. காலையில வந்த உடனே பெருமானார் சஹாபாக்களை ஒரு பார்வை பார்க்கிறாங்க.
அப்படி பார்த்தபோது பக்கத்திலே இருக்கிறார் உமர் இப்னுல் கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், சித்திகுல் அக்பர், நேருக்கு நேராக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இப்படி எல்லா சஹாபிகளும். பெருமானார் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்கறாங்க, இந்த பக்கம் பார்க்கறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம தான் பக்கத்துல இருக்கிறோமே, கையில கொடுத்துட வேண்டியதானே, அங்க இங்கேயும் பார்க்கிறார்களே எதற்கு என்று எல்லாரும் என்ன தோணும் அளவிற்கு பெருமானார் கேட்டார்கள், ஐனா அலி இப்னு அபீ தாலிப், எங்கே அலி அவர்களை என்று. ஆச்சரியமும் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்று சொல்வார் இமாம் ஐனி. அன்றைய தினம் மாத்திரம் அல்ல, நேற்று இது அறிவிக்கப்பட்ட தினத்திலும் இமாம் அலி இல்லை. ராத்திரி கற்பனையில் இருந்தார்களே சஹாபிகள், ஒலம் எனாமு லைலா, இரவு தூங்காமல் இருந்தார்களே, அந்த கூட்டத்திலும் அலி இல்லை. அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அவர் சபைக்கெல்லாம் வர வேண்டியதில்லை. பொறுப்புகளும் இன்னொரு பக்கம் நமக்கு வரவேண்டிய அல்லாஹ்வின் பேர் அருளும் கிடைக்க இருக்குமையானால் அது கதவை தட்டியும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் என்பார்கள், தேடி வரும்போது பயன்படுத்துங்கள் என்கிறார்கள். அதை நீ தவற விட்டு விட்டால் நீ தேடி அலைய வேண்டியது வரும், நீ தேடி அலையும் போது அது கிடைக்காது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அடைய செய்வானாக. இரவெல்லாம் தூக்கத்தை விட்டு விட்டு நான் தகுதி என்று யோசிக்கிறார்களே, யோசிக்கும் இடத்தில் சையதுனா அலி இல்லை. நேற்றைய இந்த அறிவிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யும் போதும் சையதுனா அலி இல்லை, இப்போதும் அலி அவர்கள் சபையில் இல்லை. ஐனா அலி இப்னு அபீ தாலிப், எங்கே அலி என்று கேட்கிறார்கள். பெருமானார் அவர்களுக்கு ஒரு உணவு கொண்டு கொடுக்கப்படுது. அது என்ன உணவுனா, அவங்க விரும்பி சாப்பிடுகிற உயர்தரமான ஒரு பறவையின் இறைச்சி. அந்த இறைச்சி துன்யாவுல உள்ள இறைச்சி மாதிரி இல்ல, அந்த பறவையின் இறைச்சி ரொம்ப உயர்தரமாக அது அல்லாஹ்வின் பேரருளால் வழங்கப்படுது. அதை பார்த்துட்டு நபி அவங்க ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. பிரமிச்சு போயிட்டு அவங்க ஒரு துஆ செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பே இந்த உணவு ரொம்ப அழகான உணவு, இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, நீ என்ன தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறாய், எனக்கு ஒரு ஆசை, இத நான் உளப்பூர்வமாக நேசிக்கிற ஒருவர், நீ நேசிக்கிற ஒருவர், நம்மை நேசிக்கிற ஒருவர் இதை சாப்பிட வந்தா நல்லா இருக்குமே நினைச்சாங்களாம் பெருமானார். இந்த உணவு ரொம்ப பாக்கியம், நான் நேசிக்கும் ஒருவர், நீ நேசிக்கும் ஒருவர், அவர் நம்மை நேசிப்பார், அவர் இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் வேறு யாருமே இல்லை. அவங்க குடும்பம் இல்லை, மனைவிகள் இல்லை, வேறு சஹாபிகளும் கூட இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்பு அது. அவங்க நினைக்கிறாங்க ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்குமே, அது என்னுடைய நேசம் பெற்றவரா இருக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி திரும்புறாங்க. பக்கத்திலே ஒரு சஹாபி நிற்கிறார். அண்ணலார் சிரிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ், என் பெருமான் சிரித்தார்கள். எத்தனை இடத்தில் சிரித்தார்கள், பல் தெரிய சிரித்த இடம் எத்தனை. புன்னகை என்பது பூமா நபியின் மொத்த வாழ்க்கையும். எப்பவுமே சிரிச்ச முகத்தை காணாக்கிடக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. குறிப்பா ஆலிம்களும் ஹாஃபில்களும் அதற்கு வாரிசுகளா இருக்கணும். நம்ம 1000 பேர் நம்மை சந்திப்பாங்க, 1000 பேர் தங்கள் பிரச்சனையை சொல்வாங்க. அவர்களை நாம் சந்திக்கும் முகம் சிரித்த முகமாக இருக்க வேண்டும். சுண்டிய முகமும் கடுகடுப்பான முகமும் அது அல்லாஹ்வையும் ரசூலையும் திருப்திப்படுத்தும் முகம் அல்ல, அல்லாஹ்வும் ரசூலும் திருப்திப்படும் முகமும் அல்ல. அதை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பழக்கணும். ரசூலை நான் பார்க்கிற காலமெல்லாம் புன்னகை இல்லாமல் பார்த்ததில்லை. ஜரீர் பின் அப்துல்லாஹில் பஜ்லி சொல்வார், ஜரீர் பின் அப்துல்லாஹில் பஜ்லி சொல்வார், அண்ணலாரை நான் பார்க்கிற போதெல்லாம் ஒரு மனிதருக்கு கவலை இருக்காதா, துயர்கள் இல்லையா, துன்பங்கள் இல்லையா, சோதனைகள் இல்லையா, எல்லாம் இருந்தது. ஆனால் மக்களை சந்திக்கிற போது சிரித்த முகம் எம் பெருமான் காணாக்கியதில்லை. அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபில் பங்களிப்பானாக. ஆமீன் சொல்லுங்க. ஹாபிஸ்கள் நிறைய இருக்கிறாங்க, குர்ஆன் உடையவர்கள் வாழ்கிறோம். அது கிடைச்சிச்சுன்னா நம்ம ரொம்ப பாக்கியமாயிடுவோம். நிறைய பேர் சில நேரங்கள்ல நம்மை கோபப்படுத்தி பார்க்க நினைப்பாங்க. அப்பவும் கூட நம்ம புன்னகையை வெளிப்படுத்திட்டோம்னு சொன்னா அவங்க தோத்து போயிடுறாங்க, நம்ம ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறதுக்கு பெரிய களமாட வேண்டியதில்லை, அழகிய சிரிப்பிலும் நாம் ஜெயித்து விடுகிறோம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. நிற்கிறார் அந்த உணவை சாப்பிட தகுதியானவர். அவங்க கேட்டாங்களாம்,
அல்ஹக்கல்லாஹு சின்னக், சாபாக்களுடைய அழகிய நட, அல்லாஹ் தங்களை எப்போதும் சிரிக்க வைப்பானாக. தங்கள் பல்லுக்கு சிரிப்பு அழகா இருக்குது. அத சாபி சொல்லுகிறாங்க, அல்ஹக்கல்லாஹு சின்னக் பிமல்லஹிக்கத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தங்களை சிரிக்க வைக்கட்டும், இப்ப ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க இப்ப ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்கிற கேள்வி முக்கியம் இல்லை, அதுக்கு முன்னால் ஒரு துஆ. தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தங்கள் பல்லை எப்போதும் சிரிக்க வைக்கட்டும். அவர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒண்ணும் இல்லப்பா, அந்த இறைச்சி ரொம்ப உயர்வானது, ரொம்ப பிரியமா இருக்குது, எனக்கு நான் சாப்பிட நினைச்சேன், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பிரியமான ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும் மனசுல நினைச்சேன், அல்லாஹ் உங்களை கொண்டு விட்டுட்டான்ட்டு. அவங்க உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. அங்கே நின்றவர் யார்? சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. பல இடங்களில் முகவரிப்படுத்துகிறார்கள் அலியின் கர்ரமல்லாஹுவை. எனவேதான் அலி அவர்களை குறை சொன்னவர்கள் அவர்கள் அல்லாஹ்வின் வருத்தத்துக்கு உரியவர்கள் என்று நமது கொள்கையாளர்கள் செய்தி எழுதுவார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு குறை சொல்றது அல்லாஹ்வுடைய வருத்தத்தை கொடுத்து விடும், ரசூலின் வருத்தத்தை கொடுத்து விடும். இவங்களுக்கு மறைக்கும் ஐன அலி இப்னு அபி தாலிப் என்று கேட்டார்கள் என்று இமாம் புகாரி எழுதுவார். அவங்க கையில தான் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. நான் சொன்ன செய்தி உங்கள் ஆளும் இதயத்தில் இருக்கட்டும். பொறுப்புகளை நபி பெருமானார் கொடுக்க வர்ற போது அவர்களுக்கு இந்த அடையாளங்களை சொல்லி கொடுக்கிறார்கள். அந்த அடையாளங்கள் தான் சஹாபிகள் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொடுக்கிறது. பொறுப்பின் மீது ஆசைகள் இல்லை, பதவிகள் மீது ஆசைகள் இல்லை என்பதை அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹுதுல் குர்ஆன் அன் அர்பஆ, குர்ஆனை ஒஃபி ரிவாயத்தின் மின் அர்பஆ, 4 பேர்ட்ட இருந்து எடுத்துக்கங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சஹாபாக்களுக்கும் ஆசை இருந்துச்சு. ஏன்னா குர்ஆனை எடுத்து கியாமத் வரைக்கும் மக்கள் வாழ்க்கையில கொண்டு போகிறதுக்கு நம்ம கிராத்து தான் முன்மாதிரி கிராத்துன்னு பெருமானார் சொல்ல போகிறார்கள் என்றால் அந்த பேரு நமக்கு கிடைக்கணுமே நினைச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இப்னு மஸ்ஊத் நாங்க முதல்ல 1வது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்தில் நீங்கள் கிராத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு செய்தி நான் படித்தேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த நீங்காரம், அவர்களின் அற்புதமான குரல், அவர்கள் ஓத துவக்கினால் வானில் பறக்கும் பறவைகளும் நின்று கேட்கும். ஜபூரை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உச்சரித்தால் வானில் போகும் பறவையும் நின்று கேட்கும். இங்கே என் உம்மத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிராத்தை ஆரம்பித்தால் பறவைகளும் நின்று கேட்கும். ஹாஃபிதுகளுக்கு சொல்கிறேன், காரிகளுக்கு சொல்கிறேன், நம்முடைய குராத் என்பது இங்கே சில பேர்கள் கேட்டு முடித்திருக்கிறார்கள் என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். இங்கே லட்சோப மலக்குகள் கூடி இருந்து கேட்டு இருக்கிறார்கள். ஹஃபத்துல் மலாயிகா, எங்கே திருக்குர்ஆன் உட்கார்ந்து ஓதப்படுமோ அங்கே மலக்குகள் சூழ்வார்கள். என் அன்பு மௌலவி ஷேக் ஆலிம் இங்கே சொன்னார், ஒரு ஹிஃபுது மதரசாவும் இதன் துவக்கமாக இருக்க வேண்டும் என்றார். அவருடைய கனவு என்ன தெரியுமா? இந்த ஊரின் பாதுகாப்பு, மலக்குகள் வர வேண்டும், பாதுகாப்பாளர்களாக வர வேண்டும். திருக்குர்ஆன் ஓதப்படும் இடங்களில் மலக்குகள் வருகிறார்கள், பாதுகாப்பாக வருகிறார்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ராத்திரி உட்கார்ந்து எங்க வீட்டுல குர்ஆன் ஓதுவேன். இப்பமல்ல, 30-35 ஆண்டுகளாக தஹஜ்ஜத்தில் எல்லாம் 3 ஜுசு 5 ஜுசுக்கள் எல்லாம் ஓதுற பழக்கம். குர்ஆன் ஓதணும், பாடத்தை பாதுகாக்கணுங்கிற ஆசையை தாண்டி நம்ம வீட்டுல மலக்குகள் சூழ வேண்டும், வீடு பாதுகாப்பாக வேண்டும். மலக்குகள் நம்முடைய வீட்டு பாதுகாக்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுல இல்ல, நம்ம பிள்ளைங்களை குர்ஆன் உடையவர்களாக ஆக்கினேன், என் பிள்ளைகளை குர்ஆன் உடையவர்களாக ஆக்கினேன். எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நான் வந்துட்டாலும் பிள்ளைங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு நிக்கா செய்து அவங்க போவாங்க வருவாங்க. இன்னொரு ஆசை வந்துச்சு, வீடு திருக்குர்ஆன் எப்போது ஓதப்படணும். எங்களுடைய வீட்டை ஒரு பகுதியை மதரசாவாகவே ஆக்கினோம். நிஸ்வான் கிட்டத்தட்ட 100 மாணவியர்கள் ஓதி இன்னைக்கு பல மாணவியர்கள் ஆலிமாக்களாக உருவாகி வெளியில போறாங்க. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, எங்க போனாலும் வந்தாலும் வீட்டுக்கு பாதுகாப்பு. பிள்ளைங்க வந்த உடனே வாக்கையா ஓதிடுறாங்க, யாசீனை ஓதிடுறாங்க. பாடத்துக்கு முன்னால் அவர்கள் உட்கார்ந்து துஆ செய்யறாங்க. மாணவியர்களும் மாணவர்களும் திருக்குர்ஆனோடு தொடர்பில் இருக்கிற போதெல்லாம் நம்முடைய வீடு, நம்முடைய நாடு அது பாதுகாப்புக்குரிய இடமாக மாறுகிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊதுனுடைய கிராத்துக்கு முன்னால் பறவைகளும் நின்று கேட்கும்.
மலக்குமார்களின் பாதுகாப்பது. இங்கே காலையிலிருந்து ஓதப்பட்ட கிராத்துக்கு பின்னால் லட்சோப மலக்குகள் குவிந்திருப்பார்கள். பார்க்கிற பார்வைதான் கிடைக்கல. சஹாபிகள் மலக்குமார்களை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள். சஹாபிகளிலே மலக்குகளை பார்த்தவர்கள் உண்டு என்று இமாம் புகாரி ஹதீஸிலே பதிவு செய்வார். நாங்கள் பச்சை தலப்பாகை கட்டிய மலக்குகளை போர்க்களத்தில், குறிப்பாக பத்ர் களத்தில் பார்த்தோம் என்று சஹாபிகள் சொல்லும் செய்தி ரொம்ப ஆச்சரியமாகும். மலக்குகளும் கூட பார்க்கும் இடத்தில் சஹாபிகளின் கண்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். அன்பர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நீங்க குர்ஆன் ஓதுங்க, நான் கேட்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இமாம் புகாரி எழுதுவார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நிறைய ஓதுவாங்க, எல்லாரும் கேட்பாங்க. இந்த இடத்துல தான் அவங்க கொஞ்சம் கண்ணீர் வடிச்சாங்க. கொஞ்ச நேரம் அப்படி ஸ்டாக் ஆயிட்டு நின்று போனாங்க. என்ன யா ரசூலல்லாஹ், தாங்களுக்கு நான் ஓதுவதா? அஅக்ரவு அலைக், நான் ஓதுவதா தங்களுக்கு? வாலைக்கும் சொல், குர்ஆன் தங்களுக்கு அல்லாஹ் அருளினான், குர்ஆன் தங்களுக்கு தானே இறக்கப்படுது, நான் ஓதுவதா? இப்னு மஸ்ஊத் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பாடத்தை அங்க கற்றுக் கொடுத்துறாங்க. ஒரு விஷயம் தெரியுமா இப்னு மஸ்ஊத், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒருவரை ஓத வைத்து நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். குர்ஆன் ஓதுவதும் பாக்கியம், பிறரை ஓதச் சொல்லி கேட்பதும் பாக்கியம். குர்ஆன் ஓதுவதும் பாக்கியம், ஒருவர் ஓதுவார், இன்னொருவர் கேட்பார், கேட்பதும் பாக்கியம். சஹாபிகளின் வாழ்க்கையில் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்துல் சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுன் நபவியில குர்ஆன் ஷரீஃப மாலை நேரத்தில் உட்கார்ந்து ஓத சொல்றாங்க. ஓதும் அன்னைக்கு அங்க உள்ள காரி யாருன்னா அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப பெரிய காரி அபூ மூஸல் அஷ்அரி. அஷாரியாக்களுக்கு ஒரு குரல் வலிமை உண்டு, அஷாரியாக்களுக்கு ஒரு சிபத்து உண்டு. என்ன சிபத்துன்னா பெருமானார் சொல்லுவாங்க, அஷாரியாக்கள் மதீனா வாசி அல்ல, யமன் வாசிகள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் அவங்க ஹிஜ்ரத்தாய் உட்கார்ந்துட்டாங்க. எங்க உட்கார்ந்து இருப்பாங்க? அங்க ஒருவர் இருப்பார், இங்க ஒருவர் இருப்பார். பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு அழகானது தெரியுமா? எனக்கு ஒரு நிகழ்வு உண்டுன்னாங்க. என்ன நிகழ்வு யா ரசூலல்லாஹ்? அஷாரியாக்கள் யார், அவர்களுடைய வீடு எது? அஷாரியாக்கள் யார், அவர்களுடைய வீடு எது? நான் சொல்வேன், ராத்திரி நேரத்தில் நான் அந்த வீதியில் நுழைந்தால் இது அஷாரியாவின் வீடு என்று சொல்வேன், இது அஷாரியின் வீடு என்று சொல்வேன். எனக்கு தெரியாது, பகல் நேரங்களில் அவர்கள் இருக்கும் வீட்டை நான் பார்த்ததில்லை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் ஒரு ஆன்மீக தலைவராக மாத்திரம் தீர்மானித்து விடக்கூடாது. தொழுகைக்கும் நோன்புக்கும் வழிகாட்டிய தலைவர் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் பல்லாயிரம் உயர்ந்த சிந்தனைகளை பதிய வைத்தவர்கள். பகல் நேரங்களில் அவர்களின் வீடுகளை நான் பார்த்ததில்லை, அஷாரியாக்களின் வீட்டை. இந்த ஹதீஸும் புகாரி ஷரீஃபில் தான் வருது. ஏன்னா நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிடணும். நிறைய பேர் செய்திகளை உள்வாங்கிறதோடு அந்த செய்திகளுக்கான பதிவுகளையும் விளங்கிட்டோம்னா யாரு கேட்டாலும் பதிவு செய்துக்கலாம். இமாம் புகாரி எழுதுவார், அஷாரியாக்கள் பகல்ல அவங்க வீடு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. ஆனா ராத்திரியில் நான் வந்தால் இது அஷாரியின் வீடு, இது அஷாரியின் வீடு என்று சொல்வேன். எப்படி யா ரசூலல்லாஹ்? அவர்களின் உணர்வு மிக்க குர்ஆனின் தொடர்பு, அவர்கள் ராத்திரி நேரம் வீடுகளில் அவர்கள் ஓதும் அந்த குரல் எனக்கு புரியும். நான் அவர்களுடைய குரலை ரசிக்கிறவன். இரவு நேரங்களில் அவர்கள் திருக்குர்ஆனோடு கொஞ்சம் சப்தத்தோடு ஓதிக்கொண்டிருப்பார்கள். ரோட்ல போனா அஷாரி வீடுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன், ஏன்னா உள்ள இருந்து அந்த சத்தம் வரும். குர்ஆனை கொண்டு நான் அஷாரியாக்களை அறிவேன். குர்ஆன் ஓதுவதில் இரவை ஹயாத்தாக்குவார்கள் அஷாரியாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையில் வந்தவர்கள் தான் அபூ மூஸல் அஷ்அரி. அபூ மூஸல் அஷ்அரியின் தலைமையில் வந்தவர்கள் தான் அந்த அஷாரியாக்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டுகிறார்கள். அஸருக்கு முன்னால, மதிய சாப்பாட்டுக்கு பின்னால மஸ்ஜிதுன் நபவியில் மக்களை எல்லாம் உட்கார வைத்து அபூ மூஸல் அஷ்அரியை குர்ஆன் ஓத சொல்றாங்க. அவங்க ஓதுறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா?
திருக்குரானின் பல ஜுசுக்கள் ஓதப்பட்டு முடிக்கப்படுது. அத்தனை சஹாபாக்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்க. இதன் நடுவர் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப். ரொம்ப ரசிப்பாங்க சஹாபாக்கள், கண்ணீர் வடிப்பாங்க. நமக்கு குர்ஆனுடைய பொருள் விளங்குச்சு வைங்களேன், நம்ம தொழுகை உயிருள்ள தொழுகை ஆயிடும். அவ்வளவு மனதை ஈர்த்து விடும். அதுவும் அழகிய காரிகள் ஓதும் போது நாம நிலையே மாறி நிற்போம். தொழுகைங்கிறது அல்லாஹ்வோடு உரையாடுகிற ஒரு பாக்கியம் இல்லையா? குர்ஆனோடு நாம் நிற்கிற பாக்கியம் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. நான் இன்னைக்கு மக்ரிபில் அங்கிருந்து உள்ள ஓடி வர்ற நேரம் ஆயிட்டேன். எனக்கு அந்த கிராத் என்ன அப்படியே இழுத்து கொண்டு வந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் நான் கேட்ட கிராத் எங்களுடைய அன்பு யூசுப் ஹசரத் தாமத் பரக்காத்துகும் ஹசரத் ஓதுறாங்க, ஒரு சிறப்பு. ஆனா அவங்க அன்னைக்கு இருந்த மூச்சு அப்படியே எல்லா இடத்துலையும் இழுத்து வருவாங்க. இப்போ மூச்சை விடுறாங்க. மூச்சை விட்டாலும் அவர்கள் விடுவது தான் அங்கே அழகு. காரிகள் அவங்களுக்கு ரசூல் சில சலுகையை கொடுக்கறாங்க. இப்போ அதையெல்லாம் நான் பேச நேரம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேருக்கு சில எழுத்து உச்சரிப்பு வராது. பெருமானார் சொன்னாங்க, அந்த உச்சரிப்பு வராமல் வேறு உச்சரிப்பு வருது பத்தியலா, அதுதான் பாக்கியம்னா. ஏன் அவருக்கு அந்த உச்சரிப்பு வரல? யாரையும் குறைகண் கொண்டு பார்க்கிற பார்வையை நபி பெருமானார் கொடுக்கிறதே இல்லை. ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் அவர்கள் அன்பு தோழர் அபு மூஸா அல்-அஷ்அரி எனக்கு ஒரு நேரம் தந்திருக்காங்க. அதுல ஒரு நிமிஷம் முந்தாம பிந்தாம முடிச்சுக்கிடுவோம். ஆனா கூடுதலாத்தான் தந்திருக்கிறார் ஷேக் மௌலவி. இருப்பினும் அவசியம் என்பதால் அந்த டயத்தில் நான் நிறைவு செய்வேன். அபு மூஸா அல்-அஷ்அரி ஓதுறாங்க, ஒரு பக்கம் அல்ல, 2 பக்கம் அல்ல, பல ஜுசுக்களை ஓதி முடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருவர் எழுந்திருத்தார். அஸ்ஸலாத் அஸ்ஸலா யா அமீரல் மோமினின். நடுவர் அமீருல் மோமினின் உமர் இப்னுல் கத்தாப். அவர் சொல்கிறார், தொழுகை தொழுகை என்கிறார். என்ன சூரியன் அஸ்தமிக்க போகிறது, அசர் தொழல்ல, நேரம் இருட்டி வருகிறது, எல்லாரும் குர்ஆன்ல தன்னை மறந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதான் சஹாபாக்களின் வாழ்க்கை. நான் ஆசைப்படுகிறேன் குர்ஆனோடு அழகிய தொடர்புகள் வர வேண்டும். எனவேதான் இதை இன்னும் அழுத்தமாக நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கு அந்த தொடர்பு கம்மியா இருக்குது. நான் பக்தாதுக்கு சென்றேன். ஹதரத் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜியாரத்துக்கு போன போது அந்த மஸ்ஜிதில் ஜும்மா தொழுகைக்காக போறோம். காலையில ஒரு 9 மணிக்கெல்லாம் நாங்க ஜியாரத்துக்கு போயிட்டு ஒரு 2 ரக்காத்து நான் லுஹா தொழுதுட்டு போவோமேன்னு போனா 9 மணிக்கு பள்ளி ஃபுல்லா இருக்குது. நான் கேட்டேன், இது என்ன கூட்டம்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, மக்கள் ஜும்மாவுக்கு இங்க 8 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க, அங்க பேச முடியல, வெளியில இருந்து உள்ள போனால் அங்கே ஒரு காரி ஓதுகிறார், அவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு வழி இல்லை, அப்படியே உட்கார்ந்துட்டோம். நாங்க ஜியாரத்துக்காக தயாரா தான் வந்தோம், அப்படியே உட்கார்ந்தோம். 1.5 மணி நேரம் அவர் ஓதுனார். அப்புறம் 10:30க்கு இன்னொரு காரி மாறுகிறார், அவர் ஓதுகிறார். நாம ஜும்மா வரைக்கும் குர்ஆனை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க மக்கள். இடையில எஞ்சி யாரும் ஒதுவு செய்யவே போகல. எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு, இவங்க ஒதுவுடனேயே உட்கார்ந்து குர்ஆனை ஓதுறாங்க மாத்திரமல்ல, ஒதுவுடனேயே குர்ஆனை கேட்கிறாங்க. அந்த ஒதுவுடனேயே ஜும்மா நடந்துச்சு. காலையிலே 9 மணி நான் உள்ள போற போது சஹாபிகளின் அந்த நடைமுறை அது உங்களுக்கு தெரியும். மிஸ்ரிலும் ஈராக்கிலும் பக்தாத்திலும் மிகச்சிறந்த காரிகள். அல்லாஹு அக்பர். எழுந்திருக்க மனசே வரல, எழுந்திருக்க மனசே இல்லை. ஒருவர் ஓதுகிறார், ஓதுனா கேட்கறது மட்டும் இல்லை, அல்லாஹு அக்பர்னு ஒரு சத்தம். அந்த 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 அவருடைய அந்த துணி அந்த இடத்துல எங்க நீட்டணும், எங்க ஏத்தணும், எங்க இறக்கணும், அப்படி ஒரு ஏத்தி இறக்கும் போது அவர் மூச்சை கட்டி ஓதுற போது இங்கிருந்து கொடுக்கிற அந்த உற்சாகம் என்பது ரொம்ப ரொம்ப என்னையும் மிகைக்க வைத்தது, ரொம்ப பிரமிக்க வைத்தது. இன்றைக்கு நான் சொல்வேன், இப்படி ஒரு கிராத்தை உமர் இப்னுல் கத்தாப் மஸ்ஜித் நபவியில நடத்துறான். அவர் இடையில எழுந்திருச்சு தொழுகன்னு சத்தம் போட்டார். அது வரைக்கும் யாருக்குமே தெரியல சூரிய மறைய போகுது. நேரம் நெருங்கி போச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஷ்குல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவலஸ்னா ஃபீ ஸலாத். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. அவலஸ்னா ஃபீ ஸலாத். என்னப்பா தொழுகை? இப்ப தொழுகையில தானே நம்ம இருக்கிறோம், இல்லையான்னு கேட்டான். அவலஸ்னா ஃபீ ஸலாத். நம்ம தொழுகையில இல்லையா? குர்ஆனோடு இருக்கிறோம்,
முனாஜாத்து ரப்பு, ரப்போடு உரையாடுவது தொழுகை, ரப்போடு உரையாடுவது குர்ஆன் என்றார்கள். குர்ஆன் அல்லாஹ்வோடு நாம் பேசுறது, தொழுகை அல்லாஹ்வோடு நான் நிக்கிறது. முனாஜாத் அவங்க சொல்றாங்க, அவலஸ்னா ஃபீ ஸலா, நம்ம இப்ப தொழுகையில இல்லையான்னு கேட்டாங்க. அவர் அமைதியா உட்கார்ந்துட்டார். ஒரு 10 நிமிஷம் அதுக்கு பின்னால குர்ஆன் ஓதப்பட்ட பின்னால் எழுந்திருச்சு ஜமாத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஒருவர் எழுந்திருச்சு வெளியில போகல, அத்தனை பேரும் தக்பீர் கட்டுறாங்க. அங்கேயும் ஒரு பாடம், ஒதுவுடன் காரி மாத்திரம் அல்ல, கேட்டவர்களும் இருந்தார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஒதுவை பாதுகாக்க தௌஃபீக் செய்வானாக. ஒது இல்லாம நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளை பாதுகாத்துக்கிறணும். அதுவும் குறிப்பா ஹாஃபிதுகள், காரிகள், குறிப்பா சின்ன வயசு உள்ளவங்க தக்க வச்சுக்கங்க. ஏன்னா ஒதுவோடு இருக்கிறதுல பல பரக்கத்து இருக்குது. குறிப்பான பரக்கத்து என்னன்னா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும், நம்ம கேட்கிற துஆவுக்கு கபூலியத் இருக்கும், நம்மை சந்திக்கிறவங்களுக்கு நம்ம பேர்ல நேசம் ஏற்படும், எதிரிகளுக்கும் நம்ம பேர்ல இருக்கிற விரோதம் நீங்கும்னு எழுதுறாங்க. ஒதுவோட நம்ம தீயவர்களை சந்திச்சா கூட நம்ம முகத்துல அவருக்கு நல்ல பார்வை ஏற்படுமா. ஒதுவோடு வாழ்வதற்கு கடைசி பரக்கத் அவருடைய ரூஹு ஈமானோடு பிரியும். சில விஷயங்களை முன்மாதிரிக்காக சொல்றது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் என் வாழ்க்கையில ஒது இல்லாத நாளே கிடையாது. 35 வருஷம் 5வது ஜும்ரா 6வது ஜும்ரா அல்லாமா ஷம்சுல் ஹுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய அந்த சுகுபத்தில் ஒதுவுடைய சிறப்பை விளங்கின போது அதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒது இல்லாத இரவு இல்லை பகல் இல்லை, தூங்கிட்டா ஒது முறியும், அவ்வளவுதான். அப்போ எழுந்திருச்சா ஒது செய்துக்கிறது, யூரின் போனா ஒது செய்கிறது, நீண்ட பயணம் பாத்ரூம் போகணுமா ஒது செய்ய தண்ணி இருந்தா மட்டும்தான் போறது. அல்லாஹ் அப்படி பாதுகாத்தான். தேவையில்லாம எந்த ஒரு ஒதுவை முறிக்கிற காரியமோ உடல்ல ஏற்படாமலேயே அல்லாஹ் பாதுகாத்தான். ஒரு விஷயம்தான், நீ ஒரு ஜான் வந்தா நான் 1 முழம் வர்றேங்கிறான், அவ்வளவுதான். நீ 1 ஜான் வா, 1 முழம் நான் வர்றேன், நீ கொஞ்சம் அப்படி வா, நான் உன்னை அதில் பாதுகாத்துறேன், அப்பப்போ எனக்கு உதவு முறிகிற சிபத்து அதெல்லாம் இல்லாம ஆக்கிடுவேங்கிறான் அல்லாஹ். நீ வா. ரப்பை நோக்கி நீங்கள் வருவதுதான் குர்ஆன், குர்ஆனின் வாழ்க்கை. இது கனமானதுங்கிறான் அல்லாஹ். இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, கனமான வார்த்தையை தங்களுடைய இதயத்தில் நாம் இறக்குறோம் என்கிறான் அல்லாஹ். அது கனம்ங்கிறது வேற பொருள் மட்டும் இல்ல, உண்மையிலேயே கனம். ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில தலை வச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஹதீஸை இன்னொரு பக்கம் ஆயிஷா என் மடியில ரசூல் தலை வச்சிருந்தாங்க, திடீரென்று என்னுடைய தொடை பூமி உள்ளே போகிவிடுமோ என்கிற அளவிற்கு அழுத்தம் தந்தது. நான் புரிந்து கொண்டேன், அன்னலாருக்கு வஹி இறங்குகிறது. வஹி இறங்குனா வேர்த்து விடும் என்கிறார் இமாம் புகாரி. அந்த வேர்வை முத்துக்கள் போல் இருக்கும் என்கிறார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வஹி இறங்கும் போது கணம் ரசூலுடைய உடல், அவங்க உடலை ஆயிஷாவின் மடியில் வைத்த போது ஆயிஷாவின் மடி கனமாக, ஆயிஷா பூமிக்குள்ளே என் கால் போகிவிடுமோ என்று பயந்தேன். இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, அந்த வார்த்தையை அல்லாஹ் ரொம்ப இலகுவாக சுமக்கும் நசீபை ஹாஃபிதுகளுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஹாஃபிதுகளை பாதுகாப்பானாக. குர்ஆனை மறந்து விடாம பாதுகாக்கணும், ஓதிக்கிட்டே இருக்கணும். திருக்குர்ஆனை மனனம் செய்தது பெரிய விஷயம் அல்ல, அந்த மனனம் மௌத்து வரைக்கும் மறக்க கூடாது. ஏன்னா மறக்கிறவங்க ஒரு பெரிய குற்றவாளி என்று ஷரியத்து சொல்லுகிறார். குர்ஆனை மறந்தவங்க குற்றவாளி என்று ஷரியத்து சொல்லுகிறது. சில பேர் குர்ஆனுடைய வசனத்துக்கு இப்படியும் பதில் சொல்றாங்க, யௌம அவர்களை அல்லாஹ் மறுமையில குருடர்களாக எழுப்புவான். லிம ஹஷர்தனி ஆமா வகது குந்து பசீரா, நான் பார்வை உள்ளவனாக இருந்தேனே ரப்பே, என்னை ஏன் குருடனா எழுப்பினேன்னு கேட்பாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல பதில் சொல்றான். சொல்லு. நான் பார்வை உடையவன் அல்லவா மண்ணில் வாழ்ந்தேன். குர்ஆனுடைய வாழ்க்கை வாழலன்னு எழுதுகிற முஃபஸ்ஸிரீங்களுக்கு மத்தியில இப்படியும் சில பேர் எழுதுவார்கள், நீ உலகத்துல பார்வையோடு தான் இருந்தாய், ஆனா என்னுடைய வசனம் வந்த போது நீ மறந்தாய். இன்றைக்கு உன்னை நாம் மறக்கிறோம். அதுக்கு அந்த வாழ்க்கையை மறந்துட்டாருங்கிற பொருளோடு குர்ஆனின் ஹிஃபுலை மறந்தார் என்றும் எழுதுவார்கள். அல்லாஹ் மறப்பதிலிருந்து பாதுகாப்பானாக. ஓதல்லன்னா மறந்து போயிடும், ஓதிக்கிட்டே இருக்கணும், அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். அவலஸ்னா ஃபீ ஸலா,
நாம் தொழுகையில் இல்லையா என்று கேட்கிற அந்த வார்த்தை திருக்குர்ஆனோடு நான் இருந்தால் நான் தொழுகையில் இருப்பதற்கு சமம் என்றார்கள் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. சங்கை மிக்கவர்களே, திருக்குர்ஆனை 4 பேரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை அடையாளம் காட்டுகிறார்கள். விண்ணின் பறவைகளும் நின்று கேட்கிற இடம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நாங்கெல்லாம் அகல பைத்துன்னு நினைச்சோம். நாங்க சஹாபாக்கள் வெளியூருக்காரங்க அகல பைத்துன்னு நினைப்போம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பு, குர்ஆனோடு ஏற்படும் தொடர்பு அல்லாஹ்வோடும் ரசூலோடும் உள்ள தொடர்பை பலப்படுத்திவிடும். இங்கே நடந்த இந்த கிராத்துக்கு பின்னால் இங்கே அதிகமாக ஓதுகிறவர்கள் உருவாக வேண்டும். குறிப்பாக இந்த மண்ணில் ஹாஃபிஸ்கள் உருவாக வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுக்கெல்லாம் குர்ஆனுடைய அருமையெல்லாம் விளங்காத காலம், என்னாண்டே தெரியாது. சின்ன வயசு, எங்க தகப்பனாரும் தாயாரும் கொண்டு ஓத வச்சாங்க. இன்னுமே புரியாத நேரத்தில் ஹாஃபிஸ் ஆகி முடிச்சோம். நல்லா ஹாஃபிஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன வயசு. குர்ஆன் ஷரீஃபை எப்படி ஓதணும், எந்த இடத்துல என்ன ஆயத்து இருக்கும், இப்படி மாத்தி ஓதுற அளவுக்கு ஒரு இடத்துல ஒரு எழுத்து வரும்னா இந்த எழுத்து எத்தனை இடத்துல வருது. ஏன்னா வெளி கவனங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கெல்லாம் பராக்கு இன்னும் வராது, வெளி சிந்தனை வராது. குர்ஆன்னா குர்ஆனோடு. இன்னைக்கு குர்ஆனை பாதுகாக்கிறது பெரிய பிரச்சனை. இன்னைக்கு 5 வயசு பையனும் செல்போன் இல்லாம இருக்கிறது இல்லை. மக்தபு பையங்க செல்போனோடு இருக்கிறான். 1000 வெளி சிந்தனைகள், உணர்வுகள் கெட்டுப்போன காலம், ஆசைகள் நிறைந்த காலம். கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்வேன், காம சிந்தனைகள் மிகைத்து போயிருக்கிறது இளைஞர்களின் வாழ்க்கையில். இத்தனையையும் தாண்டி நான் குர்ஆனை இதயத்தில் சுமக்க வேண்டும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் அருளை சொன்ன செய்தி ரொம்ப அழகான செய்தி. அல்லாமா தபரானி ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். உலகத்தில் எல்லாரும் சொர்க்கத்தை ஆசைப்படுவாங்க. சொர்க்கம் சில பேரை ஆசைப்படுதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை நான் ஆசைப்படுகிறேன். எங்கள் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் ஹாஃபிஸாக வேண்டும், குர்ஆன் மனனமாக வேண்டும். இப்ப ஒண்ணு வயசு போகல, எனக்கு தெரிந்து திருமணமாகி குழந்தைகள் பெற்ற பின்னால் ஹாஃபிஸான பெண்கள் எங்கள் ஊரிலும் இருக்கிறார்கள், எங்கள் பக்கத்து ஊர்களில் இருக்கிறார்கள். அது ரொம்ப விசேஷமானது. திருக்குர்ஆன் பெண்களுக்கு மனனமாகுவது பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் குர்ஆன் அருளப்பட்ட போது அருளப்பட்ட அத்தனை வசனம் எத்தனை இறங்குமோ அத்தனையும் பாதுகாத்த பெண்மணி 2 பெண்மணிகள் இருக்கிறார்கள். 2மே ரசூலுடைய குடும்பம். அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹாஃபிஸத்துல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்த பெண்மணிகள் என்று வரலாறு அடையாளம் காட்டும். அன்னலாரின் அன்பு மனைவியான ஹப்ஸாவும் அன்பு மனைவியான ஆயிஷாவும் இறங்க இறங்க மனப்பாடம். மக்களை ஹாஃபிஸாக்குங்கள் என்று சொன்ன அன்னலார் தன் வீட்டுக்குள் அந்த அறப்பணிகளை தொடர்ந்து இருக்கிறார்கள். சொர்க்கம் சில பேர் ஆசைப்படும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஆக்கி வைப்பானாக. இன்னல் ஜன்னத தஷ்தாகு இலா ஸலாஸா, 3 பேரை சொர்க்கம் ஆசைப்படும். 3 பேரை சொர்க்கம் ஆசைப்படுது. சகோதரிகளும் கவனிக்கணும், அந்த 3 பேர்லையும் நம்ம இருக்கணும். இல்ல அதுல ஒரு ஆளாச்சும் ஆகணும். 3 பேர்களை சொர்க்கம் ஆசைப்படுகிறது என்று சொன்ன நபி பெருமானார் முதல்ல சொல்றாங்க, தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதிக்கொண்டு இருப்பவர், குர்ஆனை காலமெல்லாம் ஓதுகிறார். இரவுல பங்கு வைத்து பகல்ல பங்கு வச்சு ராத்திரில எவ்வளவு ஓதணும், பகல்ல எவ்வளவு ஓதணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபிகளை யமன் நாட்டின் கவர்னர்களாக அனுப்புகிறார்கள். யமன் தேசத்தின் கவர்னர்களாக 2 பேரை, ஒருவர் அபூ முஸல் அஷ்அரி, இன்னொருவர் முஆத் இப்னு ஜபல். யமன்ல 2 மாநிலம், யமன்ல 2 மாநிலம். ஒரு மாநிலத்தின் கவர்னராக அபூ மூசாவையும் இன்னொரு மாநிலத்தின் கவர்னர் முஆத் இப்னு ஜபல். 2 பேரையும் அனுப்பி வைக்கும் போது சொன்னாங்க, 2 பேர் ஒத்து போங்கன்னாங்க, ததாவான்னாங்க. 2 பேருக்கும் சொன்ன நிறைய செய்தி.
மக்கள்கிட்ட எஸ்ஸிரா வலா து அஸ்ஸிரா பஷ்ஷிரா வலா துனஃபிரா, மக்கள்கிட்ட சோபனம் சொல்லுங்க, வெறுப்புற மாதிரி எல்லாம் நடந்துக்கிடாதீங்க, மக்களுக்கு மார்க்கத்தை லேசாக்கி காட்டுங்க, கஷ்டமாக்கி விடாதீர்கள் என்று சொன்ன எம்பெருமான் கடைசியா மறக்காமல் சொன்ன ஒரு வார்த்தை தத்தாவா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போங்கன்னாங்க. ஒரு பள்ளியில 2 இமாம் இருந்தா ஒரு இமாம் இன்னொரு இமாமோடு ஒத்து போகணும். ஒரு ஊர்ல 10 ஆலிம்கள் இருக்கிறாங்களா, ஒரு ஆலிமுக்கு இன்னொரு ஆலிம் ஒத்து போகணும். ஏன் ஒத்து போகல வைங்க, பெரிய ஃபித்னாவாயிடும். எங்கிட்ட வந்து மார்க்க தீர்ப்பு கேட்கிறார், நான் சொல்றேன், இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டா அவரா சொன்னார் அப்படி இல்லப்பா இப்படி நீங்க சொல்லிட்டு வைங்களேன், ஊர்ல பெரிய குழப்பம் நடந்து போயிடும். ஆலிம்களுக்கிடையே எப்படி இருக்க வேண்டும், தத்தாவா ஒத்துப்போங்கள் என்று சொன்ன அன்னலாரின் அந்த வார்த்தை நமக்கு சொந்தம், நாம வாரிஸ். நிறைய பள்ளியில மோதினாருக்கும் பேசிமாமுக்குமே ஒத்து போறது இல்லை, பெரிய விவகாரமாட்டே இருந்துகிட்டு இருக்கும். கடைசி வரைக்கும் விவகாரம் தேவையே இல்லை. அவரவர்கள் ஒருவர் மற்றவரோடு ஒத்துப்போவதால் அதுல பெரிய பரக்கத்து இருக்குது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. துணை இமாமுக்கும் தலைமை இமாமுக்கும் ஒத்து போறது இல்லை. நான் வருத்தப்படுறதுக்காக சொல்லல, நம்முடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்க பள்ளிவாசல்ல 5 துணை இமாம் இருக்காங்க. நான் இமாமத் செய்யற பள்ளியில எல்லா துணை இமாம்களுக்கும் எப்படின்னா, நான் இருக்கிற போது நான் தொலை வைக்கிறது, நான் சுபு தொலை வைப்பேன், லுஹரு அசரு மகரிபு. தலைமை இமாம்னா ஜஹரி தொலை வைக்கிறது, துணை இமாம்னா சிர்ரி தொலை வைக்கிறது. லுஹர் அசரு துணை இமாம் அப்படிலாம் இல்லை, லுஹர் அசர் நானே தொலை வைக்கிறது. ஏன்னா நம்ம இருக்கிறது 2 நாள் இருக்க போறோம், 5 வக்தையும் தொலை வச்சிடுறது. நம்ம என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு துணை இமாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் இருக்கும்போது திடீர்னு துணை இமாம தொலை வைக்க அனுப்புறது. அனுப்பி நான் சொல்ல நீங்க ஓதுங்க, நான் கேட்கணும் ஆசையா. அவர் நல்ல என்னை விட ஹாரியா இருப்பார், அவரை நிப்பாட்டி பார்க்கிறது. இப்படி நமக்குள்ளே இருக்கிற அந்த இணக்கம் தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் அந்த பள்ளியின் இமாமாக. ஒரே பள்ளியில 35 வருஷம் இமாம். எங்களுடைய ஜாமியாவில 35 வருஷம் பேராசிரியராக, இன்றைக்கு முதல்வராக. எங்கேயுமே போய் பணி செய்யல, ஒரே ஒரு வருஷம் வெளியில செய்தோம். 35 வருஷம் ஒரே இடத்துல. என்ன காரணம், நமக்கும் நிர்வாகத்துக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் இமாமுக்கும் பிரச்சனை இல்லை, மோதியனுக்கு பிரச்சனை இல்லை. மோதினார் எதா இருந்தாலும் அசரத்தை கேட்டுக்கங்கன்றவாக, துணை இமாம்கிட்ட போய் கேட்டா அசரத்தை கேட்டுக்கங்கம்பாங்க, நிர்வாகத்துல கேட்டா அசரத்து சொன்னாதான் செய்வோம்பாங்க. இது ஒரு நிலை. இதுல நான் யாராவது எங்கிட்ட ஏதாவது சொன்னா துணை இமாம்கிட்ட கேட்டுக்கங்கன்னு போயிடுறது. ஒருத்தர் வந்து கேட்பார், ஜும்மாவுக்கு டேட்டு வேணும்னு, எங்க துணை இமாம பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்பாங்க, நீ ஹசரத்தை போய் பாருங்க, என்னங்க பந்து மாதிரி உருட்டுறீ அப்படிங்கிற. பந்துலாம் இல்லை, எந்த மட்டும் நீங்க கேட்காதீங்க. அந்த ஜும்மா நான் எங்கேயாவது வெளியூருக்கு போயிடுவேன், துணை இமாம் தான் இருப்பாங்க, துணை இமாம்கிட்ட கேட்டுக்கங்க. இங்கே தத்தாவா என்ற ரசூலின் வார்த்தை எத்தனை உயிரோட்டமான வார்த்தை. ஒத்துப்போங்க, ஒத்துப்போனால் நாடு நல்லாயிடும், சமூகம் நல்லாகும். அது உலமாக்களுக்கு சொந்தம். இங்கே சய்யிதுனா முஆத் இப்னு ஜபலும் அபூ முஸல் அஷ்அரியையும் குறித்து இந்த ஹதீஸையும் இமாம் புகாரி பதிவு செய்கிறார். 2 பேரும் இடையில சந்திப்பாங்களாம். அவர் அந்த மாநிலம், இவங்க இந்த மாநிலம். இந்த பகுதியா வரும்போது அவங்க நட்பை புதுப்பிச்சுக்கிடுவாங்க. 2 பேரும் சந்திச்சு பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, ஒரு மாநிலத்தின் கவர்னர் என்ன பேசுவார், ஒரு மாநிலத்தின் கவர்னர் என்ன பேசுவார், உங்க மாநில நிலை எப்படி, உங்க மக்கள் எப்படி, இப்படி பேசுவார்கள் இல்லையா? அந்த மாநிலத்தின் கவர்னர் சய்யிதுனா முஆத் இப்னு ஜபல் அபீ முஸல் அஷ்அரி சந்திக்கிறாங்க. சந்திச்சவன கேட்டாங்க, கைஃப தக்ரஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை எப்படி ஓதுவீர்கள்? ரொம்ப நான் வியந்து போன செய்தி. ஒரு மாநிலத்தின் கவர்னரை நபி பெருமானார் நியமிக்கிறார்கள் என்றால் எத்தனை மகத்துவமிக்கவர்களை, அவர்கள் எத்தனை பெரிய சேவை செய்தாலும் அவர்களின் பேச்சும் மூச்சும் குர்ஆனாக இருந்தது. கைஃப தக்ரஉல் குர்ஆன் கேட்டாங்க. முஆத் இப்னு ஜபல் யாரிடத்திலே? அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல. அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னாங்களா, நான் குர்ஆனை அத்தஃபவுகு தஃபவுகா, கொஞ்ச நேரம் ஓதுவேன், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பேன், விட்டு விட்டு ஓதுவேன், கொஞ்ச நேரம் நின்றா ஓதுவேன், அப்புறம் படுத்துட்டா ஓதுவேன், அப்புறம் படுத்து எஞ்சி ஓதுவேன், அப்புறம் வாகனத்துல ஓதுவேன், அப்படி விட்டு விட்டு ஓதிக்கிட்டே இருப்பேன், ஒரே அடியா உட்கார்ந்து ஓத முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க, அப்புறம் கைபத்த நீங்க எப்படி ஓதுறீங்கன்னு கேட்டாங்க. கைபத்தக்ரவுல் குர்ஆன் நீங்க எப்படி ஓதுவீங்க? முஆத் இப்னு ஜபல் சொன்னாங்க, நான் ராத்திரி அனாமுல்லைல், இரவுல தூங்கிடுவேன், ஒரு பகுதி தூங்குவேன், 2வது பகுதி எழுந்துச்சு ஃபுல்லா குர்ஆன் ஓதுவது. அதல்ல முக்கியம். அடுத்த வார்த்தை சொல்றாங்க, அஹ்தஸிபு நௌமதி கமா அஹ்தஸிபு கூமதி.
அஹ்தஸிபு நௌமதி கமா அஹ்தஸிபு கூமதி. நான் நின்று குர்ஆன் ஓதுவதை எத்தனை பாக்கியமாக என் ரப்பின் பேரருளாக உயர்ந்த நற்கூலி கிடைக்கும் செயலாக நினைக்கிறேனோ, அதேபோல் நான் தூங்குவதையும் என் ரப்பின் பாக்கியமாக பேரருளாக நிறைவான கூலி தரும் பாக்கியத்தின் இடமாக கருதுகிறேன். என் தூக்கமும் நன்மை தரும், என் ஓதுதலும் நன்மை தரும். என்னான்னு கேட்கிறாங்க. ஹதீஸின் விளக்க வரையில் நான் 5 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் தூங்குவேன் என்றால், தூங்கும் போது நியத்து வைப்பேன், நான் பலமாக நின்று ஓதுவதற்கு இந்த தூக்கம் என்று. அப்போது நான் நின்று தொழுவதற்கும் ஓதுவதற்கும் தான் இந்த ஓய்வு. ஓய்வுக்கும் கூலி எழுதப்படுகிறது. அஹ்தஸிபு கூமத் நௌமதி கமா அஹ்தஸிபு கூமதி. கவர்னர்களின் நிலைகள் குர்ஆனை ஓதுவது எப்படின்னு பேச்சு அல்ல, அதோடு தாண்டி குர்ஆனுடனேயே வாழ்ந்திருக்கிறாங்க. ராத்திரி பூரா உட்கார்ந்து ஓதுறாங்க. ராத்திரில 2.5 மணி நேரம் ஓதுறங்கிறார் முஆத் இப்னு ஜபல். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக ஹாஃபிதுகள் இரவு குர்ஆனை கொண்டு ஹயாத்தாக்க செய்வானாக. தஹஜ்ஜத்துல ஒரு 3 ஜுஸ் ஓதுங்க, 10 நாள்ல குர்ஆன் முடியும். தஹஜ்ஜத்துல 3 ஜுஸ் 1 மணி நேரம் போதும். நீங்க ஒரு 3:30 மணிக்கு எழுந்திருச்சு நின்றால் 4:30 மணிக்கு ஓதி முடிச்சிடலாம். குர்ஆன்ல 2 சூரா, ஒரு 2 ஒவ்வொரு 4 8 ரக்காத் சொல்லணும். 2 ரக்காத்துக்கு ஒரு ஜுசு அல்லது அரை ஜுசு கணக்கெடுங்க. நான் 3 ஜுசு இல்லாம தஹஜ்ஜத் நீண்ட காலம் முடித்ததில்லை. நான் நிறைய பெருமைக்கெல்லாம் சொல்லல, நிறைய காலம் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறது. சஃபர்ல குர்ஆன் தான், போயிட்டு இருந்தா குர்ஆன் ஓதுறது. இங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டோமா குர்ஆன் ஓதிக்கிறது. ஒரு நாளைக்கு 10 ஜுசு. நான் முதர்ரிஸாக தர்ஸில் இருக்கிறேன், இமாமத்தில் இருக்கிறேன், நீண்ட பயணங்கள், நிறைய ஹிதுமத்துகள், சமூக ஹிதுமத், வீட்டு ஹிதுமத் எல்லாம் சரி. ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டோம்னா ஒரு 1.5 ஜுசுவை முடிச்சிடுறது. என்ன பெரிய விஷயம்? குர்ஆனோடு கிடைக்கிற அந்த தொடர்பு, அல்லாஹ்வோடு ரசூலோடு நீங்கள் அழகிய பேரை பெறுகிறீர்கள் என்பதையும் இங்கே நான் பதிவு செய்கிறேன். இன்னும் சரியாக 10 நிமிடம் இருக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு செய்தியை தருவானோ எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் வாழ்க்கையையும் நாங்கள் அடையாளம் காட்டுகிறோம். காரணம், நீங்கள் வாழ வேண்டும். நாங்கள் வெறும் வார்த்தைகளை ஒப்படைக்கவில்லை, நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம் என்று சொல்வதெல்லாம் நீங்கள் வாழுங்கள். முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை. குர்ஆனோடு சஹாபிகள் வாழ்ந்தார்கள், தாபிஈன்கள் வாழ்ந்தார்கள், இமாம்கள் வாழ்ந்தார்கள். ஷாஃபி இமாம் பத்தி படிக்கலையா? ரமலான்ல பகல்ல ஒரு குர்ஆனை முடிப்பாங்க, ராத்திரி ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. இதெல்லாம் என்ன பொய்யானதா மிகைப்பானதா? நோன்பு பிடிச்சிட்டு ஒரு குர்ஆனை முடிக்கணும்னா லேசா? பகல்ல ஒரு குர்ஆன். இமாம் அல்லாஹ் அபூ ஹனீஃபா தினமும் இரவு ஒரு குர்ஆனை முடிக்காம அவங்களுடைய பகல் வந்ததில்லை என்று படித்த செய்தி ஆச்சரியம் இல்லையா? இதை தாண்டி நான் சொல்வேன், உஸ்மான் இப்னு அஃபான் 3வது ஜனாதிபதி. உஸ்மான் இப்னு அஃபான் 3வது ஜனாதிபதி. உஸ்மான் இப்னு அஃபானை காபாவில் நாங்கள் காணுவோம். மகாம் இப்ராஹிமுக்கு நேரா ஒரு தூணு நிக்குதுன்னு நினைப்போம். மகாம் இப்ராஹிமுக்கு நேரா ஒரு தூணு நிக்குதுன்னு நினைப்போம். நீண்ட காலமா அந்த இடத்துல யாரும் போய் நிற்க முடியாது. நாங்கள் அறிந்தோம், சையதுனா உஸ்மான் ராத்திரி இஷாவுக்கு மேல அந்த இடத்தில் வந்து நிற்பார்கள். சுபுகுக்குள்ளால் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். உஸ்மான் இப்னு அஃபானை நம்ம பைத்து சொல்லும் போது அவங்களை எப்படி சொல்வோம்? ஜாமிஉல் குர்ஆன். குர்ஆனை இந்த உலகத்துல திரட்டி கொடுத்த பெருமகனார். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கிறாங்க. ராத்திரி பூரா, பகலெல்லாம் நாட்டின் ஜனாதிபதி பொறுப்பில். குர்ஆன் ஒரு அழகிய வாழ்க்கை. நாள் 3 பேர்களை சொர்க்கம் தேடுகிறது, ஆசைப்படுது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்று தாளில் குர்ஆன். குர்ஆன் ஓதுறவங்க. அதனால நாம எல்லாரும் ஓதுறவங்களா ஆகணும். பெரிய மனிதர்களுக்கும் சொல்றேன், தாய்மார்களுக்கு சொல்றேன், நீங்க ஓதுங்க, உங்க பிள்ளைங்க ஓதுவாங்க. உங்க வீடு குர்ஆன் ஓதாம இருக்கக்கூடாது. ஒவ்வொருவர்களும் குர்ஆன் ஓதாமல் நம்முடைய ஒரு நாள் பகலும் இரவும் வரக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒரு பெரிய போட்டியை நடத்திட்டோம். இதுல இருந்து நமக்கு ஒரு அசராத் ஏற்படணும். நம்ம லைஃபை மாற்றக்கூடியதாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். ஏதோ வந்தாங்க பேசுனாங்க இல்லை, இதுக்கு பின்னால இங்கே ஓதுகிறவர்கள் அதிகமாக வேண்டும். நான் ஓதுவதால் சொர்க்கம் என்னை தேடும் இடத்திற்கு போகிறேன். 3 பேரு, 3ஐயும் சொல்ல நேரம் இல்லை, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. அதனால குர்ஆன் ஓதுபவர்களை சொர்க்கம் தேடுகிறார். அந்த இடத்துல நாம் இருக்க செய்வானாக ரப்புல் ஆலமீன். சஹாபிகள் அதன் உடையவர்களாக இருக்கிறாங்க. 4 பேரிடத்தில் குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹுதுல் குர்ஆன மின் அர்பா. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல்ங்கறாங்க. முஆத் பின் ஜபல் குர்ஆன் ஓதுனா சுப்ஹானல்லாஹ், யமன் தேசத்துக்கு போறாங்க. அவங்க தக்பீர் கட்டுறாங்க, சுபுஹ் தொழுகை. முஆத் இப்னு ஜபல் சுபுஹ்ல தொழ வைக்கிறாங்க.
வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா ஆயத்தை ஓதுறாங்க. அந்த சூறாவை ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் வந்துட்டாங்க. பின்னால நிக்கிறவங்க எல்லாம் புதுசா இஸ்லாம் ஆனவங்க. அந்த குர்ஆனை அவங்க எடுத்த விதம், உணர்ந்த விஷயம், அதுல பின்னால நின்னவர் சத்தமா சொன்னாராம், கர்ரத்து ஐனு உம்மி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உம்மாவுடைய கண் குளிர்ச்சி பெறட்டுமாக. தொழுகையில பேசுறது கூடுமா கூடாதாங்க ரெண்டாவது. அவங்க புது முஸ்லிம்கள், நேத்து தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, இமாமாக நிற்கிறாங்க முஆது இப்னு ஜபல். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தன் நண்பனாக எடுத்துக்கொண்டாங்கிற வசனம். அந்த வசனத்தை எப்படி உள்வாங்கிறார் பாருங்க. இப்ராஹிம் நபியை அல்லாஹ்வே நண்பனாக எடுத்தால் அந்த நிலை எப்படி இருக்கும்? எவ்வளவு பாக்கியம். நான் உங்களோட நட்பு இருக்குதுன்னா அது ஒரு பாக்கியம், அமைச்சரோடு எனக்கு ஒரு தொடர்புன்னா அது இன்னும் விசேஷமா தெரியும், நாட்டினுடைய பிரதமரோடு இவருக்கு நெருக்கம்னா, பிரதமருக்கு பிஏன்னா நமக்கு ஒரு தனி செல்வாக்கு. இவர் அல்லாஹ்வின் நேசர், அல்லாஹ்வை நண்பராக எடுத்துக்கொண்டார். அந்த ஆயத்தினுடைய ஆழத்தை பின்னால் நின்று ஓதுறதை கேட்டவர் சொல்றாரு, அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபியினுடைய உம்மா இருக்கிறாங்களே அவங்க கண்ணு குளிர்ச்சி பெறட்டும் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த செய்தி இமாம் புகாரி தங்களுடைய பாடத்துல பதிவு செய்யறாங்க. முஆது இப்னு ஜபலினுடைய கிராத்துக்கு இருந்த ஆளுமை, நேற்று வந்தவர் கேட்டாலும் அதன் உள்பொருளை விளங்கும் அளவிற்கு அது மகத்தான வலிமையை கொடுத்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் 2 பேரையும் சொல்லி நான் முடிக்கணும். மூணாவதாக சொன்னாங்க உபய் இப்னு காப் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த 4 பேரையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். காரிகளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய காரியா இருக்கட்டும், இந்த 4 பேர்கிட்ட இருந்த குர்ஆனை நம்ம எடுக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த 4 பேரும் கொடுத்த கிராத்து சபா கிராவினுடைய அடிப்படையாகவே இருக்கும். அந்த 4 பேருடைய அந்த ஓதுதல் என்பது உலகம் இன்றைக்கும் போற்றப்படுகிற ஒரு இடம். சஹாபாக்கள் முழுக்க அங்கீகரித்துக் கொண்டார்கள். உபய் இப்னு காப் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார மூணாவது உபய் இப்னு காப் ஒரு தடவை கூப்பிட விட்டாங்களாம். கூப்பிட்டு சொன்னாங்க, உபய், அல்லாஹ் சொன்னா உபைய கூப்பிட்டு நீங்க ஓதுங்க உபயிட்ட அப்படின்னான். உபைய கூப்பிட்டு ஓத சொல்லுங்கல்ல, உபயிட்ட நீங்க ஓதுங்க நான் அல்லாஹ். அவர் கேட்கட்டும், நீங்க பாடம் கொடுங்கிறான் ரப்புல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை கூப்பிட்டு நீங்க ஓதுங்க நான் கேட்கிறேங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் உபைய கூப்பிட்டு நீங்க அவர்கிட்ட ஓதி காட்டுங்கிறான். உபைய கூப்பிட்டு சொன்னாங்க ரசூல், உபை உங்களை அல்லாஹ் கூப்பிட்டு நான் ஓதணும்னு சொன்னான். அழுதுட்டாங்களாம் உபை. அவங்க கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவ சம்மானி ரப்பி, அல்லாஹ் என் பேரை சொல்லி சொன்னானா? யாரையாவது ஒரு சஹாபியை கூப்பிட்டு ஒப்பிடுங்கன்னு சொன்னானா? அல்லாஹ் என் பேரை சொன்னானா? உபை என்று ரப்பே சொன்னானான்னு கேட்டார். ஏன்னா அதுதான் பெரிய விஷயம். ரசூல் சொன்னாங்க சம்மாக்க ரப்பி, உன் பேரை சொன்னான் அல்லாஹ், உபைய கூப்பிடுங்கள் என்றான் அல்லாஹ். அழுதுட்டாங்க, தாடி நனைஞ்சு போச்சு. யார் அழுகிறா? உபை. என்ன கூப்பிட்டு ஓத சொல்ற அளவுக்கு அல்லாட்ட நான் என்ன தகுதியை பெழுத்துக்கிட்டேங்கிறாங்க. அவங்க பெரிய காரி. உலகத்திலேயே முதல் காரி யாரு தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனா அந்த இனிமையில தன்னை இழந்துருவாங்க சஹாபாக்கள். அந்த கிராத்துக்கு முன்னால் உலகத்துல எந்த கிராத்து இருக்க முடியாது. பெருமானாரின் இனிய குரலில், அற்புதமான நயத்தில், அந்த ஆழம் விளங்கி ஓதும் தன்மை. சுபுகு தொழுகையில ரசூல் ஓதுனா சஹாபாக்கள் கண்ணீர் வடிப்பாங்க. பல நேரங்களில் ரசூல் ஓதுவது 5 ஜுசு ஓதி இருக்கிறாங்க. தஹஜ்ஜத்துல 5 ஜுசு. பின்னால நிக்கிறாங்க சஹாபாக்கள், அவங்க மனைவி நிக்கிறாங்க. 5 ஜுசு எப்படி போச்சு? இஷா தொழுகையில நான் ஒரு 3/4 பக்கமோ 1.5 பக்கமா கூட்டிட்டேன்னா சுஜூதுல இல்ல, ருக்கு தக்பீர் கட்டிட்டு கணக்கிறார். பின்னால் நிக்கிறவர், அதற்கு என்ன மெய் செலுத்து ஓதிட்டு இருக்கிறீங்க? நீண்ட நேரம்லாம் ஓத முடியாது. நான் பொதுவாக சுபுல அனபில 40 ஆயத்துல ஒரு பழக்கம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 1.5 பக்கம் 1.25 பக்கம் தான் ஓதுறது. அப்படி ஓதுனேன். அப்போ ஒரு ஜமாத்து நம்ம பள்ளிக்கு வந்திருந்தாங்க. அதுல ஒரு பெரிய ஜமாத்து தலைவர் வந்திருந்தார். தொழுகை முடிஞ்ச உடனே நான் தஸ்பீ கூட ஓதல. அவர் வேகமா என்னை கட்டி பிடிச்சி முசாபா செய்து அப்படியே அழுது சொன்னார், ஹதரத் ரொம்ப ஆனந்தம், எனக்கு கால் வலி ஹதரத், நின்று அப்பமெல்லாம் சேரு கிடையாது, நின்று தொழணும். ஆனா நிறைய நேரங்கள்ல நீண்ட நேரம் சுபுல ஓதணும்னு ஓதுறாங்க, என்னால நிக்க முடியல, நீங்க ஓதுனீங்க பாருங்க ஹதரத் சுருக்கமா, இதான் பெரிய பரக்கத்துன்னார். நான் இதுக்கு தான் பாராட்டு கிராத்துக்கு இல்ல,
சுருக்கி ஓதுனீங்க பாருங்க. அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன், இனி சுபுல 1.5 பக்கம் தான் ஓதணும். பின்னால் நிற்கிறவர்களை அறிந்து ஓதுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அது ரொம்ப சுருக்கமா தொலை வைக்கிறீங்களே. இப்ப நீ ஆசைப்படுற, ஆனா அங்க 40 பேருக்கு அந்த ஆசை இல்லை, சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களை அறிஞ்சு ஓத சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களில் யார் இமாமத் செய்கிறார்களோ பின்னால் உள்ளவர்களிலே நோயாளிகள் இருக்கிறார்கள், முடியாதவர்கள் இருக்கிறார்கள், பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள். துல்ஹாஜான்னாங்க. பல தேவை உள்ளவங்களும் வந்து நிற்பாங்க. பஜாருக்கு போகணும், கடைக்கு போகணும். அவங்க பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்கல்ல, நாளைக்கு வர்ற மாதிரி சூழ்நிலையில அவங்கள அனுப்புங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு வந்து உன் பின்னால் அவன் நிக்கிற மாதிரி நிலைமையில அனுப்பு. நீ வாட்டில ஓதிட்டே இருந்துட்டேன்னா அவன் என்ன ஆகும்? ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒருவர் வந்து சொன்னார், முஆத் இப்னு ஜபல் பெரிய காரி தான். அவங்க ஒரு நாள் இஷா தொழ வைக்கிறாங்க. பின்னால போய் ஒருத்தர் நின்றார், நின்று தொழுதாங்க. முஆத் இப்னு ஜபல் சூரத்துல் பக்ரா ஆரம்பிச்சாங்க. ஓதி முடிச்சிருவாருன்னு அவரு குனிஞ்சு பார்த்தா, நிமிந்து பார்த்தா, முஆத் இப்னு ஜபல் சூரா பக்ரா பூரா முடிச்சுட்டாங்க இஷா தொழுகையில. ரெண்டாவது சூரத்து ஆல இம்ரான் ஆரம்பிக்கிறாங்க. ஆல இம்ரான்ல பாதியில முடிச்சிருவான்னு பார்த்து அவர் முடிக்கல, ஓதிட்டு இருக்கிறார். இவரு டக்குன்னு தக்பீர் அவுத்துட்டு ஓடி போயிட்டார். நேர ரசூல்ட்ட வந்தாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்க பகுதிக்கு ஒரு இமாம் அனுப்பிட்டீங்க, அற்புதமான கிராத்து, ஆனா பக்ராவை முடிச்சு ஆல இம்ரான் ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் நிசாவை முடிப்பார் போல தெரியுது. நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோன்னு அவர்களுக்கு உணரலைன்னாங்க. சங்கடமா இருக்குது, அதனால என்னுடைய நிறைய காரியங்கள் தடைப்பட்டு போச்சுன்னார். உடனே பெருமானார் கூப்பிட விடுறாங்க. யார? முஆத் இப்னு ஜபல. காரி தான் கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த வார்த்தை வரலாற்றின் தங்க எழுத்து. சொன்னார்களாம், முஆத், நீ குழப்பவாதியா என்று கேட்டார். நீ குழப்பவாதியா முஆத்? பின்னா நிக்கிறவங்க நில அறியாம நீ வாட்ல பக்ரா ஓதுகிறாய், ஆல இம்ரானை ஓதுகிறாய். வேண்டாம். அலம் தர கைஃப பகலா ஓத முடியாதா? ஒல்லுஹா உல்லைலி ஓத முடியாதா? ஒல்லைலி ஓத முடியாதா? ஒஷம்ஸ் ஓத முடியாதா? போதும். உம்மத்துக்கு பின்னாலே நிற்க வைத்து விட்டு முன்னால் நிற்கிற இமாம்கள் கவனம் எடுங்கள் என்கிறார்கள் ஹாரூனிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைர் அல்ஹம்துலில்லாஹ். 4வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபை இப்னு கஅப் 3வதாக. 4வது ஒரு பெரிய பாக்கியம் சையதுனா சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. அவங்க தான் நம்ம இதயத்தில் இடம் பிடிக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு அடிமை, அபூ ஹுதைஃபாவின் அடிமை. பகலெல்லாம் எஜமானுக்கு வேலை, ராத்திரி எஜமான் எப்போ எழுந்திருக்க சொன்னால் எழுந்திருக்கணும். அந்த வேலைக்கு மத்தியில் இரவில் அவர் தூங்குவதில்லை. கிட்டத்தட்ட ஒவ்வொரு இரவிலும் குர்ஆனில் சுலுசை முடிப்பார். சுலுசுனா 10 ஜுசு முடிப்பார் குர்ஆனை. யார்? சையதுனா சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. என் சாலிமை அவரிடத்தில் கிராத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இப்படிப்பட்ட அருமையான காரிகளின் பாதையில் நாம் நடக்க செய்வானாக. உங்க எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நாங்க மன்னராத ஐயந்துர இலாரஜிலும் மினல் ஜன்னா, சொர்க்கவாசி இந்த மண்ணில் நடந்துட்டு இருக்கிறார். அப்படி ஒரு ஆளை நீங்க பார்க்கணும்னா வல் எந்துர் இலா சாலிம், என் சாலிமை பாருங்கள் என்றார்கள். காரிகளை எங்க கொண்டு நிறுத்துறாங்க? நடமாடும் சொர்க்கவாசி. அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தருவானாக, நோயில்லா வாழ்வை தருவானாக, குன்றாத சுகத்தை தருவானாக, நிரப்பமான ஈமானை தருவானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இப்படி பரக்கத்தான இந்த மஜ்லிஸை நடத்திய நமது இஸ்லாமிய அருமையான நண்பர்கள், இந்த தலைமை செயலாளர், பொருளாளர், இந்த பொறுப்பாளர்கள் இன்னும் இந்த போன்ற பணிகளை அதிகப்படுத்த தௌஃபீக் செய்வானாக. இருக்கிற எல்லா இளைஞர்களும் குர்ஆன் உடையவர்களாக ஆக்கி வைப்பானாக. இங்கே வந்த ஹாஃபிதுகள், ஆலிம்கள், குறிப்பாக மாணவ கண்மணிகள், இன்னும் இந்த ஊரில் ஒரு ஹிஃபுல் மதரசா துவங்க இருக்கிறது, அது சீக்கிரம் துவங்க செய்வானாக. அதற்கும் நம்முடைய ஒத்துழைப்பை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இதற்கு முயற்சி செய்கிற அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக. நாம் யாவரும் குர்ஆனை விட்டும் தூரமாகாமல் தினம் குர்ஆன் ஓதும் மக்களாக, குறைந்தபட்சம் ஹாஃபிதுகள் டெய்லி ஒரு 3 ஜுஸாவது இன்று முதல் ஓத தௌஃபீக் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும்
கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். குறிப்பாக உலமாக்கள், ஹாஃபிதுகள், காரிகளின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் அன்பு பிள்ளை ஷேக் ஆலிம் உஸ்மானிக்கு இந்த சேவையை தூண்டும் நிலையிலும் ஊக்குவிக்கும் நிலையிலும் அவர் செயல்படுவதில் இன்னும் நிறைய துஆ செய்கிறேன். ஆரோக்கியத்தோடும் ஹயாத்தோடும் அல்லாஹ் செயல்பட வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.